பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். அதாவது பல்வேறு அரசியல் நகர்வுகள் இங்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக என்ன நடக்குது அப்படின்றத நீங்களும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம், அவரும் பாஜகவை சார்ந்த தலைவர்களையும் மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இருபுறத்துல இருந்தும் செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்துகிறதா, இல்ல இவர் அவர்களுடைய உதவியை நாடுகிறாரா? பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. முதல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் இருக்கிறது என்பது இப்போ தெள்ள தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். அதாவது செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடரா இருக்காரு. அந்த சீனியர் லீடரா இருக்கிறத மதிக்காம சில விஷயங்கள் கட்சியில் நடந்ததால் அவர் கொஞ்சம் அவருக்கு உரிய மதிப்பு, மரியாதை, கௌரவம் கொடுக்கப்படாதால் அவர் கொஞ்சம் கோபப்பட்டது உண்மை. அவருடைய ஏரியாக்கள்லயே அவருக்கு தெரியாம நிர்வாகிகள் போட்டது போன்ற விஷயங்கள், அப்புறம் அவருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவர் கன்சல்ட் பண்ணாத இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்த போது போட்டி போட வேண்டாம் என்ற முடிவை அவரை கேட்காமே எடுத்துட்டாங்க. அவர் அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான கழகத்தோட தலைவராக இருக்கும் போது அவரை கேட்காம எடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல செங்கோட்டையன் வருத்தம், எடப்பாடி மேல வருத்தத்தில் இருக்கார் என்பது உண்மை. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, அவர் பாஜக லீடர்களை சந்திப்பதோ அல்லது அவருடைய வருத்தமோ கட்சியில இன்னொரு பிளவுக்கான ஒரு விஷயமா இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ எடப்பாடி பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்களும் கட்சி எம்எல்ஏக்களும் அணிவகுத்து நிற்கிறார்கள். இரட்டை இலை சின்னம் அவருக்கு இருக்கு. அதனால இந்த சூழல்ல செங்கோட்டையனுடைய அதிகபட்ச ஒரு விருப்பம் என்னவாக இருக்கும் என்றால், அவருக்கு உரிய மரியாதை, கௌரவம் கொடுக்கப்பட வேண்டும் கட்சி என்பதுதான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அவர் பாஜகவோட துணையோடு இன்னும் இபிஎஸ்க்கு மேலும் தொந்தரவு கொடுத்து கட்சியில இன்னும் சில பிரச்சனைகள் கொண்டு வந்தால் 26 தேர்தலை நோக்கி போகும்போது கட்சியில் மேலும் ஒரு குறைவு ஏற்பட்டால் அது கட்சியை மேலும் பலகீனப்படுத்தும் என்பது தெரிந்த விஷயம். அந்த கட்சி பலகீனப்படுவதை பாஜகவே விரும்பாது. இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கிற இந்த சூழல்ல செங்கோட்டையின் மூலமாக இன்னொரு கழகத்தில் இன்னொரு கட்சியில் இன்னொரு பிரச்சனை வரும்போது மக்களிடையே கட்சி இன்னும் மேலும் செல்வாக்கு இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த சூழலுக்கு கட்சி போகாது என்பது என்னுடைய கருத்து. சோ செங்கோட்டையனுடைய அதிகபட்ச ஒரு கோரிக்கை அல்லது டிமாண்ட் என்னவா இருக்கும்னா, தனக்கு உரிய மரியாதை, தன்னை கௌரவம், தன்னை கட்சி கௌரவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவுல தான் இருக்குமே தவிர மற்றபடி கட்சியை பிளவுபடுத்துவதோ இல்லை எடப்பாடி தலைமைக்கு ஒரு சேலஞ்ச் செய்வதாகவோ இருக்காது என்பது என் கருத்து. அவர் போய் பாஜக தலைவரை பார்ப்பது நிச்சயமாக ஒரு பரபரப்புக்குள்ளான ஒரு விஷயமாகவும், அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாரோ எடப்பாடிக்கு எதிராக என்று ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கிற ஒரு விஷயமா இருந்தா கூட அந்த மாதிரி முயற்சிகள் அவர் இந்த தேர்தல் நெருங்கிற இந்த சமயத்தில் அவர் ஈடுபட மாட்டார் என்று கருத்து. காரணம் என்ன ஒரு பிரச்சனையை செங்கோட்டை இப்போது எழுப்பினால் கூட கட்சி என்பது நிச்சயமாக எடப்பாடி பின்னால் தான் 26 எலெக்ஷன் மாதிரி எடப்பாடி பின்னாடிதான் அணிவகுக்கும் என்பது என்னுடைய கருத்து. திருப்பிரியா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி, அதாவது அதிமுக இன்னொரு தர்ம யுத்தத்தை சந்திக்காது அப்படின்றது உங்களுடைய பதிலிருந்து நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதாவது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலான இந்த பனிப்போர், அவர்கள் அதாவது இது உட்கட்சி விவகாரம் தானே. இதுல பாஜகவினுடைய அவர்களுடைய கருத்தோ இல்ல அவர்கள் தலையீடோ இருக்க வேண்டிய அவசியம் எதனால ஏற்பட்டு இருக்கிறது? அதிமுகவில் பாஜகவினுடைய ரோலோ அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த விஷயத்துல இப்போ 2017 ஓபிஎஸ் தர்ம யுத்தம் இருந்தபோது அவரே பின்னாடி சொன்ன தகவல் குருமூர்த்தி அவர்கள் சொல்லிதான் நான் தர்ம யுத்தம் இருந்தேன்னு சொன்னார் அவர் ஆக்சுவலா. சோ ஏதோ பாஜகவோட ஏதோ ஒரு தலையீடு இருக்கு அப்படின்னு பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயமா இருந்தது அதிமுகவுடைய உட்கட்சி விஷயங்கள். ஆனால் காலப்போக்கில் எடப்பாடி பழனிசாமி ஒரே தலைவராக, அதோடைய ஒற்றை தலைவராக உருவான பிறகு அவருக்கு பின்னாடி கட்சி பொதுக்குழு இருக்கும்போது, கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கும்போது பொதுவாக கட்சியில் இருக்க தொண்டர்கள் இருக்காங்க, இனிமேல் இன்னொரு பிரச்சனையை கட்சி தாங்காது. சோ இதே கட்டுமானத்தோடு இதே கட்டுக்கோப்போடு நம்ம தேர்தல் அணுகணும்ன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலா. அந்த இடத்துல பாஜக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஏதாவது செய்வாங்களா என்றால், இன்ஃபேக்ட் பாஜகவை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு எடப்பாடி அண்ட் வேலுமணி, தங்கமணி இவர்களுடைய நெருக்கமும் பாஜகவோட இருக்கிறது நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால செங்கோட்டையின் தரப்பை மட்டும் கேட்காம இவங்க தரப்பையும் அன்னைக்கு அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில இந்த விஷயமும் ரைஸ் ஆச்சு. அப்ப இந்த விஷயம் ரைஸ் ஆன போது இந்த உட்கட்சி ஓபிஎஸ் பிரச்சனையோட செங்கோட்டையின் பிரச்சனையும் ரைஸ் ஆச்சு. அப்போ எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, இது எங்க உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்கிறோம் என்றுதான் அவர் சொன்ன விஷயம். அதனால செங்கோட்டையின் போய் பாஜகவுடைய தயவை நாடினார் என்றால் கட்சிக்காரர்களே அதை விரும்ப மாட்டார்கள் ஆக்சுவலா. இப்போ அதனால கட்சி இப்ப தற்சமயத்துக்கு எடப்பாடி பின்னாடி அணிவகுக்க வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. மேலும் ஒரு சிக்கலை கட்சி சந்திக்குமானால் நிச்சயமாக ஒரு பிரச்சனை உள்ளாகும். இப்போ சமீபத்தில் ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, அடுத்த முதல்வர் கேண்டிடேட் யாருன்ட்டு. அதுல ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் வந்திருக்கிறார். விஜய்க்கு அடுத்தபடியாக ரொம்ப பின்னாடி 10% பயணிக்காம இருக்கிறார்.
அதுக்கு முன்னாடி அண்ணாமலை 9% இருக்கிறார். இந்த செல்வாக்கு தான் இன்னைக்கு சி ஓடுற கருத்து கணிப்பு முதல்வர் கேண்டிடேட் யாரு என்கிற அளவில் அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்போ விஜய் வந்து எடப்பாடியோட லீடிங்ல இருக்காரு. இப்போ இந்த சூழல்ல வந்து கட்சியை வந்து இன்னும் கட்டுக்கோப்பா எடப்பாடி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதனால வந்து இந்த செங்கோட்டையன் பாஜக மூலமாக ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா என்றால் அப்படி கொடுத்தாலுமே கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். தற்சமயத்துக்கு எல்லோரும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பமாக கூட இருக்கக்கூடும். அதனாலதான் அவங்க ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க சொல்றாங்க. அதுக்கும் வந்து எடப்பாடி கொஞ்சம் வந்து யோசிக்கிறார். இந்த சிக்கல் எல்லாம் தீராதனாலதான் வந்து கூட்டணியை பத்தி அவர் அனௌன்ஸ் பண்ணாத இருக்காரு எடப்பாடி. ஆனால் அதே சமயம் அமித்ஷா அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார். இனிமே மறைக்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கட்சி இப்படியே கட்டுக்கோப்பாக போக வேண்டும் என்பதுதான் பாஜக விருப்பம். செங்கோட்டையை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாஜக ஈடுபடலாம் என்பது என் கருத்து. கண்டிப்பாக 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதாவது டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அந்த களம் மாறிடாமல் இருப்பதற்கும் அடுத்த ஒரு தலைவராக தான் தொடர்ந்து இருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வந்தாலும் செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வு தற்பொழுது ஒரு மிக பெரும் கேள்வியையும் சச்சரவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தருணத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி பிரியன்.